வணக்கம். இந்த பதிவில் வந்து நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல உள்ள பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நவுன். நவுன்னா என்ன? பேர் சொல். ஓகேவா? ஸோ எதெல்லாம் நம்ம பேர் வச்சு கூப்பிடுறோமோ அதெல்லாம் நவுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கிலீஷ்ல நவுன். எக்ஸாம்பிள் வந்து பர்சன், அக்பர், பிளேஸ், சென்னை, திங்க், கம்ப்யூட்டர், அனிமல்ல டாக், இதெல்லாம் இதுல வரும் அப்படின்னா நவுன்ல வரும். சரியா? பேர் சொல் இதெல்லாம் நம்ம பேர் சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ் கிராமர்ல இதுக்கெல்லாம் நவுன் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இல்லாமா வெர்புனா என்ன அப்படின்னா ஒரு வேலையை வந்து நம்ம செய்வோம் இல்லையா? ஒரு வேலை செய்வோம், அதை குறிக்கக்கூடியதான் என்னது அப்படின்னா வெர்புன்னு அர்த்தம். சரியா? வினைச்சொல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கம், ரீட், ஸ்பீக், ரைட், லேர்ன். ஓகேவா? இதெல்லாம் என்ன வரும் அப்படின்னா வெர்புல தான் வரும். சரியா? நெக்ஸ்ட் இல்லாமா ப்ரனோன். ப்ரனோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு பேர் இருக்கும், அந்த பேருக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அவன், அவர் அப்படி சொல்லலாம் இல்லையா? ஹி, ஷி, இட்டு, அந்த அவங்களோட பேருக்கு பதிலாக சொல்லக்கூடியதுதான் என்னது அப்படின்னா ப்ரனோன் அர்த்தம். ஓகேவா? பேர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய சொல்லுதான் ப்ரனோன். சரியா? அட்வர்ப், அதாவது இப்போ வந்து வெர்ப்னா நமக்கு என்ன தெரியும், அட்வர்ப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வேலை நடக்கும் அப்படின்னா அது வெர்பு, அது எவ்வளவு நேரம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அட்வர்ப். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் குயிக்லி, ஒரு வேலை நடக்கு, அது எப்படி நடக்கு? குயிக்கா நடக்கு, வேகமா நடக்குது. ஒரு வேலை நடக்கு, அது எப்படி நடக்குது? ஸ்லோவா நடக்குது. ஸோ அந்த ஸ்லோ அப்படிங்கிறதா இங்க அட்வர்ப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் பேர் சொல்லை விளக்கும் சொல். சரியா? பேர் சொல்ல விளக்கக்கூடிய சொல் தான் அட்ஜெக்டிவ். சரியா? ஒன்றும் இல்லை, ஒருத்தங்க இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் ஒயிட்டா இருப்பாங்க, இல்லைன்னா பிளாக்கா இருப்பாங்க, இப்படி. ஸோ வேற இருப்பாங்க. ஸோ அழகா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. ஸோ இப்படி சொல்லக்கூடியதா என்னது அப்படின்னா அட்ஜெக்டிவ்னு அர்த்தம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட், குட், பேட், லிட்டில், ஹானஸ்ட், சம், கிரேட். ஸோ இதெல்லாம் இதுல வரும் அப்படின்னா அட்ஜெக்டிவ் தான் வரும். சரியா? நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னு, ஆஃப், அட், ஆன், பை, ஃபார், ஃப்ரம், அவுட், டு, அப், இதெல்லாம் என்ன வரும் அப்படின்னா ப்ரிப்போசிஷன்ல வரும். ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷன் ஆல்ரெடி நம்ம வீடியோ போடுவோம், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இணைப்பு சொல். இரண்டு வாக்கியங்களை இணைக்கக்கூடியதுதான் என்னது அப்படின்னா கன்ஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸாம்பிள் அண்ட், பட், பிகாஸ், இதெல்லாம் இதுல வரும் அப்படின்னா கன்ஜெக்ஷன்ல வரும். சரியா? இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா உணர்ச்சி வாக்கியங்கள். சரியா? உணர்ச்சி வாக்கியங்களை பண்றதுதான் இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாவ், ஹரா, இந்த மாதிரி ஸ்டாக் சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் இன்டர்ஜெக்ஷன்ல தான் வரும். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த கிராமர் வந்து பார்க்கலாம். ஸோ எங்களை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். We have been conducting WhatsApp classes, online classes and weekend classes. Okay, if you want to join us, call this number. Thank you so much. See you better one. Thank you.